20 ஆண்டுகளாக கார்களை மட்டும் திருடுவதை வழக்கமாக வைத்திருந்த ஹைடெக் திருடனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமோதரன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. சென்னை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் எத்திராஜ் ரத்தினம். இவர் கடந்த மாதம் கோயம்பேட்டில் உள்ள தனியார் ஷோரூமில் தனது காரை சர்வீஸுக்காக விட்டுள்ளார். அப்போது அந்த கார் சர்வீஸ் முடிந்து 2 நாட்கள் கழித்து வீட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். அப்போது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு காரானது திருடப்பட்டுள்ளது. இது குறித்து அண்ணா நகர் திருமங்கலம் போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த திருடனை தேடி வந்தனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் அந்த திருடன் பாண்டிச்சேரியில் உள்ள தனியார் ஷோரூமில் கார் திருடுவதற்காக சென்றுள்ளார். அப்போது தனிப்படை போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்து அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 20 ஆண்டுகளாக கார் திருடுவதை மட்டும் வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், கடந்த 1 மாதத்தில் சென்னையில் மட்டும் 2 சொகுசு கார்கள் திருடியதாகவும், வட மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடி விற்று வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வாகனங்களை திருடி நேபாள மாநிலத்தில் கார் எண்ணை மாற்றி விற்பனை செய்து வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி.